ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம். கனகராஜ் சங்ககிரி சேலம் மாவட்டம். இன்னைக்கு நம்ம பார்க்கறது பாத்தீங்கன்னா இந்த ஆம்பிளிஃபையர் பார்க்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 6 ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபர் பாடக்கூடிய ஒரு ஆம்பிளிஃபையர். எங்க யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஒரு பேக்கரி, கோல்டன் காஃபி பார் அப்படின்ற ஒரு பேக்கரிக்கு இது யூஸ் பண்றாங்க. ஆல்ரெடி இவங்க வந்து இவங்களுக்கு நான் 2 செட் கொடுத்துருக்கேன். இது 3ஆவதா நம்ம அவங்களுக்கு வந்து பண்றோம். இந்த தடவை வந்து 6 ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபர், அது 12 சப்வூஃபர் வர மாதிரி நம்ம வந்து நாம் பண்ணிருக்கோம். இதுதான் பாத்தீங்கன்னா அந்த ஆம்போட லுக்கு. ஸோ ஃப்ரண்ட்ல பாத்தீங்கன்னா கஸ்டமேடு பேனல். இந்த பேனல் வந்து நான் கஸ்டமேட் பண்ணிருக்கோம். ஸோ இது வந்து மாஸ்டர் வால்யூம். இது வந்து எஃப்எம்க்கான டியூனர் எஃப்எம், மேனுவல் எஃப்எம் வந்து நம்ம இதை வச்சு கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு டிஜிட்டல் எஃப்எம்ல கொஞ்சம் பிரச்சனை. ஸோ மேனுவல் எஃப்எம் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு இது. மேனுவல் எஃப்எம் போடும்போது நம்மளுக்கு வந்து வேணுங்கிறத கரெக்டாக அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மேனுவல் எஃப்எம் போட்டிருக்கோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அது கண்ட்ரோலர்ஸ் எல்லாம் இங்க வந்துருக்குது. ஸோ இப்போ உள்ள என்ன இருக்கு அப்படின்றத பார்க்கலாம். பாத்தீங்க அப்படின்னா இன்டீரியர் இதுதான் வந்து நம்ம ஆம்போட இன்டீரியர்ல நம்ம யூஸ் பண்ணிருக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ். என்னென்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பவர் சப்ளை பார்த்துருவோம். டிரான்ஸ்ஃபார்மர் பாத்தீங்கன்னா 28028ல வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து 10 ஆம்பியர் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா 6 ஸ்பீக்கர் ஒரு சப்வூஃபர் யூஸ் ஆகுது. பிரிட்ஜ் பவர் வச்சு சப்வூஃபர் போட்டிருக்கோம். ஸோ அதனால நல்ல ஆம்பியர் வேணும் அப்படின்றதுக்காக இந்த டிரான்ஸ்ஃபார்மர் நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். 28028 வோல்ட் டிரான்ஸ்ஃபார்மர் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பவர் ஃபில்டர் அப்படின்னா 2 10,000 MFT யூஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு அதாவது ஒரே ஒரு சப்வூஃபர் தான், 2 10,000 MFT போதும். 2 10,000 MFT யூஸ் பண்ணியிருக்கோம். பவர் ஆர்ம் செக்ஷன் அப்படின்னு பார்த்தா இதுல பாத்தீங்க அப்படின்னா 2 4390 வயசும் கீழே ஒரு 4390 வயசும் இருக்கு. எதுக்காகனா மொத்தம் 6 ஸ்பீக்கர். அவங்க வந்து வெளியில, அதாவது நம்ம பேக்கரிக்கு வெளியில கஸ்டமர்ஸ் எல்லாம் வந்து டீ சாப்பிட்ற இடம், அந்த இடத்துல யூஸ் பண்றதுக்கு 4 ஸ்பீக்கருக்கும் இந்த ஐசியும், அவங்க பேக்கரி அந்த பேக்கிங் பண்ணக்கூடிய அந்த உள்ள கிச்சன் அந்த இடத்துல பாத்தீங்கன்னா யூஸ் பண்றதுக்கு 2 ஸ்பீக்கரும் கேட்டிருக்காங்க. எல்லாத்துக்கும் தனித்தனி கண்ட்ரோலும் கொடுத்துருக்கோம். ஸோ அதுக்கு 2 ஐசி யூஸ் பண்ணிருக்கோம். எல்லாமே 4390 தான் யூஸ் பண்ணியிருக்கோம். அடுத்தது பாத்தீங்கன்னா சப்வூஃபருக்கான பவர் ஆம்பிளிஃபையர் அப்படின்னு பார்க்கும்போது நம்மளுடைய ஃபேட்மேன்ல 4TR போர்டு யூஸ் பண்ணியிருக்கோம். ஸ்டீரியோ மெத்தட்ல போட்டு இந்த பிரிட்ஜ் பப்பரை வச்சு பிரிட்ஜ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபேட்மேன் பாத்தீங்க அப்படின்னா நல்ல ரிசல்ட் வரக்கூடிய ஒன்று. நம்ம வந்து பிரிட்ஜ் பப்பர் வச்சு பிரிட்ஜ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி இங்க பாத்தீங்கன்னா இதுல பிரிட்ஜ் பண்றதுக்கான ஆப்ஷன் நம்ம கொடுத்துருக்கிறோம். ஆனா அந்த மாதிரி ஃபீட்பேக்ல பிரிட்ஜ் பண்ணாம இந்த பிரிட்ஜ் பப்பர் வச்சு பிரிட்ஜ் பண்ணும்போது நம்மளுக்கு ரிசல்ட் பாத்தீங்க அப்படின்னா வேற லெவல்ல மாறிடும். ஸோ அதுக்காக நம்ம வந்து இதை யூஸ் பண்ணியிருக்கோம். நெக்ஸ்ட் ப்ரீ செக்ஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி யூஸ் பண்ணியிருக்கோம். வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி பாத்தீங்க அப்படின்னா எதுக்காகனா இதுல வந்து பாஸ் ட்ரிபிள் இல்லாம மிட் அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதுக்காக இந்த வாய்ஸ் கண்ட்ரோல் பிடி நம்ம வந்து யூஸ் பண்ணியிருக்கோம். இதுல இருந்து இந்த 2 ப்ரீசெட்டை கழட்டி இருக்கோம். ஏன்னா இதனோட மிட் ஆப்ஷன் வெளியில கொடுத்துட்டோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீ சப்வூஃபர் ஃப்ரீ பாத்தீங்கன்னா 2-in-1 V2 யூஸ் பண்ணிருக்கோம். எதுக்காகனா வீட்டுக்கு இந்த மாதிரியான இடங்களுக்கு இந்த V2 வந்து ரிசல்ட் வந்து வேற லெவல்ல இருக்கு. ஸோ அங்க யூஸ் பண்றதுக்காக இதை யூஸ் பண்ணிருக்கோம். இந்த V2ல பாத்தீங்க அப்படின்னா ஃப்ரீக்வன்சி பாத்தீங்கன்னா இந்த half அளவுக்கு நம்ம வந்து யூஸ் பண்றோம். அதே மாதிரி இந்த ஜம்பர் பாத்தீங்க அப்படின்னா கரெக்டா பெரிய ஐசி இருக்கிற பக்கம் வச்சுப்போம். கெயின் பாத்தீங்கன்னா இவ்வளவு வச்சிருக்கோம். அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா ஒரு பக் கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணிருக்கோம். எதுக்காகனா இந்த 12 வோல்ட்ல இந்த லைட்டு RGB லைட்டுக்காக கொடுத்துருக்கோம். இதுல ஒரு எக்ஸ்ட்ராவா நம்ம பண்ணிருக்கக்கூடிய ஆப்ஷன் என்ன, விண்டேஜ் டெக். அதாவது இந்த எஃப்எம் போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். டியூனர் டைப் எஃப்எம் போர்டு வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். இந்த டியூனர் டைப் எஃப்எம் போர்டு கிடைக்கல, கொஞ்சம் தேடி தான் வாங்கணும். இந்த போர்டு எதுக்காக வச்சிருக்கேன் அப்படின்னா டிஜிட்டல் எஃப்எம்ல நிறைய ஸ்டேஷன் எடுக்கிறத நிறைய நாய்ஸ் இன்டர்ஃபரன்ஸ் வருது. ஸோ அதனால நம்ம வந்து டியூனர் எஃப்எம், எனக்கு வந்து டியூனர் டைப் எஃப்எம் வந்து பரவாயில்ல அப்படின்றது என்னுடைய ரொம்ப நாள் ஒரு ஒப்பீனியனு. இது வந்து சப்போஸ் நான் எங்க வீட்டுக்கு செட் செஞ்சா கூட இதை வச்சுதான் செய்ய போறேன். அதுக்காக போர்டு வாங்கி வச்சிருக்கேன். ஸோ இந்த எஃப்எம் போர்டு வந்து இங்க யூஸ் பண்ணிருக்கோம் டியூனர்ல. இப்போ இந்த டியூனர் டைப் எஃப்எம்மும் இந்த யூஎஸ்பி போர்டு ரெண்டும் ஒரே டைம்ல ஆன்ல இருந்தா எஃப்எம் எடுக்கிறது பிரச்சனையாகும். அதனால என்ன பண்ணிருக்கோம்னா இங்க ஒரு ரிலே வச்சிருக்கோம். இந்த சுவிட்ச் ஆன் பண்றது மூலியமா இந்த ரிலே ஆன் பண்ணலாம். இந்த ரிலேவை ஆன் பண்ணோம்னா இந்த 5 வோல்ட்டும் ஆன் ஆகும். ஸோ இந்த 5 வோல்ட் ஆன் ஆகும் பொழுது நம்மளுக்கு வந்துட்டு இந்த ரிலே ஸ்விட்சிங் ஆயிட்டு நம்ம வந்து இந்த யூஎஸ்பி போர்டு ஆன் ஆகுது, இல்லை அப்படின்னா எஃப்எம் போர்டு ஆன் ஆகுது. இந்த 2 செலக்ஷனை இந்த சுவிட்சில் கொடுத்துருக்கோம். இது பாத்தீங்கன்னா மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல். எதுக்கான இது எல்லாத்தையும் டோட்டலா கண்ட்ரோல் பண்றதுக்கான மாஸ்டர் வால்யூம் கண்ட்ரோல் நம்ம இங்க வந்து கொடுத்துருக்கோம். இது வந்து ஒரு கூலிங் ஃபேன் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஏசி வயர், ஹெவியான ஏசி வயர் நம்ம வந்து போட்டு விட்டுருக்கோம். அவ்வளவுதான். இது வந்து ஒரு பேக்கரிக்கான கம்ப்ளீட் ஒரு ஐட்டம்.
பார்த்தீங்கன்னா வால்யூம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 வால்யூம் கண்ட்ரோல் கொடுத்துருக்கோம். எதுக்காக அப்படின்னா அங்கே கிச்சன் அந்த ஓவன் அங்கே இருக்கிறவங்க பாட்டு கேட்கறதுக்கு தேவையான அளவுக்கு வால்யூம் ஏற்றிக்கிற மாதிரி இறக்கிற மாதிரி இங்கே கொடுத்துருக்கோம். வெளியில் கஸ்டமர் உட்காந்து டீ சாப்பிட்ற இடத்துல எவ்வளோ வால்யூம் வேணும் என்னங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இங்கே வந்து வால்யூம் கொடுத்துருக்கோம். சப்வூஃபருக்கான வால்யூம் கொடுத்துருக்கோம். இதில் வந்து பாஸு ட்ரிபிள் மிட் இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான கண்ட்ரோல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ பவர் ஆன் சுவிட்சு மாஸ்டர் வால்யூம் இவ்வளோதான் இந்த ஆம்பிளிஃபையரோட இது. ஸ்பீக்கர் பாக்ஸு சப்வூஃபர் பாக்ஸு எல்லாமே நம்ம தான் கொடுத்துருக்கோம். இப்போ வந்து ஸ்பீக்கர் பாக்ஸில் வந்து நான் ஒரு எக்ஸ்ட்ராவாக ஒரு வேலையும் பண்ணேன். அது என்ன அப்படி நான் இந்த ஆர்டருக்கு மட்டும் கொஞ்சம் ஸ்பெஷலாக நான் ஒரு வேலை பண்ணியிருக்கேன். என்னன்னா இந்த கிரில் இது வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ் 1.6 mm எஸ்எஸ்ல எஸ்எஸ் கிளாஸ் டைப் எஸ்எஸ் பிளேட்ல நம்ம வந்து லேசர்ல இந்த இது பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் போட்டு மேலே வந்து அவங்க கோல்டன் பேரு கீழே நம்ம கேவன் சாரி போட்டுருவோம். இது வந்து எக்ஸ்ட்ரா நான் வந்து எக்ஸ்ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஷாப் எங்க இருக்குங்கிற லொகேஷன் நான் வந்து இந்த வீடியோ போடும்போது நான் போடுறேன். அங்கே அந்த கடையில நீங்க சேலம் டு கோயம்புத்தூர் போறீங்கன்னா பைபாஸ்லயே தான் இருக்கு. லொகேஷன் நான் இதை டேக் பண்றேன். முடிஞ்சா அங்கே நம்மளோட செட்டு இருக்கும். முடிஞ்சா பார்த்து போங்க. ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து இன்ஸ்டால் பண்ணியாச்சு. நம்ம பைக்கில் இன்ஸ்டால் பண்ணிடுவேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபுல் லைட்டிங் நான் வந்து அவங்க செய்வோம். இல்லைன்னா லைட்டிங் ஜாபு. ஸோ இப்போ வந்து நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர் டைப்ல நம்ம வந்து ஃப்ரண்ட்ல எஸ்எஸ்ல கிரில் இருக்கோம். ஸோ இந்த டைப்ல தான் பண்ணியிருக்கோம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 ஸ்பீக்கர்ல பாத்தீங்கன்னா 4 ஸ்பீக்கர் வந்து வெளியில இன்னும் பாத்தீங்கன்னா பின்னாடி பண்ற இடம். ஸோ இங்க 2 ஸ்பீக்கர் அங்க ஒரு ஸ்பீக்கர் வச்சிருக்கோம். இங்க ஒரு ஸ்பீக்கர் வச்சிருக்கோம். மொத்தம் பாத்தீங்கன்னா இந்த ஆம்ப்ல 6 ஸ்பீக்கர் ஒரு 12 இன்ச் சப்வூஃபர் வந்து நம்ம யூஸ் பண்ணிருக்கோம். சப்வூஃபர் பாத்தீங்கன்னா 12 இன்ச் கஸ்டமர் ஊப்பர் தான் போட்டுருக்கோம். ஸோ நீங்க வச்சுருங்க போட்டோ போட்டு வச்சுருக்கீங்க. இது இல்லாம என்ஜின் இல்லாம அதே மாதிரி 3 பைக்லையும் நம்ம வந்து வர வச்சிருக்கோம். ஏன்னா எலி போயிடக்கூடாது தெரியாது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த கோல்டன் காபி பார் இந்த கடையில தான் வந்து இப்போ நம்ம வீடியோ பார்த்த ஆம்பிளிஃபையர் வந்து நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அதனுடைய லொக்கேஷன் வந்து நான் வந்து கீழே கமெண்ட்ல கொடுக்குறேன். எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாத்தீங்கன்னா இது வந்து பாத்தீங்க இந்த பைபாஸ் பாத்தீங்க அப்படின்னா இது வந்து சேலத்துல இருந்து கோயம்புத்தூர் போடக்கூடிய பைபாஸ். ஸோ போகும் பொழுது நீங்க வந்து காக்காபாளையம் தாண்டி அடுத்தது மகடஞ்சாவடி தாண்டி பாத்தீங்கன்னா காளிப்பட்டி எக்ஸ் ரோடுன்னு சொல்லுவாங்க பாலம். அந்த பாலம் தாண்டி வந்த உடனே ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு முனியப்பன் கோயில் இருக்கும். ஸோ இந்த முனியப்பன் கோயில் அந்த ஒரு அடையாளம். அந்த முனியப்பன் கோயிலை தாண்டினதும் இந்த கடை வந்து உங்களுக்கு லொக்கேட் ஆகிருக்கு. இன்னொரு அடையாளம் அப்படின்னா இந்த டோல்கேட் வர்றதுக்கான அந்த போர்டு அந்த போர்டு ஒன்று வச்சிருக்காங்க. ஸோ அந்த போர்டுக்கு முன்னாடி இந்த கடை இருக்கு. ஸோ இந்த வீடியோவில் பார்த்த ஆம்பிளிஃபையர் பார்த்தீங்கன்னா இந்த கடையில் தான் வச்சுருக்கோம். ஸோ நம்மளுக்கு வந்து அதிகமாக இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து டிசி ஆம்பிளிஃபையர் அப்படின்றதுனால எப்படியும் இந்த டாடா ஏசி தோஸ்தி இந்த மாதிரி வண்டிகள் இந்த வழியாக போகிறவங்க அப்படியே கடை உள்ளே போய் கண்டிப்பாக எப்பவும் பாட்டு பிளே ஆகிட்டு தான் இருக்குது. ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். மறுபடியும் லொக்கேஷன் மட்டும் பார்த்துக்கோங்க. இந்த இடம் கரெக்டாக அந்த முனியப்பன் கோயிலுக்கு பக்கத்தில் கோல்டன் காஃபி பார்.